இந்த மூணு கொண்டு வர உயிர் ஓடும் போல இந்த ஆற்றையே பெரிய வேலையாகப்பா. வீடு குடிவுறல் முடிஞ்சுது, ஆனால் வீட்டு வேற முடியலை இன்னும். மன்னாரிலும் சிலிண்டர் வெடித்தாண்டே ஒரு குடும்பம் சரி எப்படி பிடிக்கிறான்னு தெரியும் தானே பிளான் இல்லம்மா பிடிச்சி வந்தா சரி போனேன் போவோம். நீங்கள் ஆழ்வார் ரெண்டு கொண்டு போக நிற்குது இங்கே நிற்கிற ஆசை தான் அவ்வளோ இவங்க. எத்தனை நாளாக நான் காணாவனான்னு பட்ட பாடு எனக்கு தான் வேலை தெரியல. கொஞ்சம் கலராக வந்துட்டேன் நீங்கள் வேணா இப்போ தேய்க்க தொடங்கினா 20-15 மணி நேரம் தேய்ப்பு தான் பிறகு ஐயா என்ன தேய்க்க மாட்டேன் ஆள் தேய்ப்பார் பின்னரமாகும். கைலாச பார்வை வீட்டு பொறுப்பு எப்படி உண்டு நல்ல கலரோ எப்படி அது சில பேர் சொன்னது நல்லா இல்லைன்னு என்ன பிடிச்சிது சமையலுக்குரிய கெல்ப் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. வெங்காயங்கள் வட்டி புள்ளியல் உடைச்சி பயத்தங்காயல் நுள்ளி கனவா குழம்பு பயத்தங்காய் வெள்ளக்கறி வல்லாரை சம்பல் சாமான் போட்டு எடுக்க வேண்டிய வேளாறு எல்லாருக்கும் செல்லக்கிளிய நஜரியா விருப்பண்டாப்பா. என்ன குழம்பு வீடு குடிவுறல் முடிஞ்சுது, ஆனால் வீட்டு வேற முடியலை இன்னும். சம்பிரதாயத்துக்கு காய்ச்சினதா என்னது வேணது வயர் கிடாந்தா இல்லை உங்க அந்த அடுப்போட பார்த்து போட்டு கிடந்தா திருப்பி கொடுத்துடலாம்ப்பா. எங்கே கிடந்து அடுப்பம் கிடந்து அடுப்பு கிடந்து அடுப்பை பார்த்து போட்டு அது பாருங்க பொடியன். நைட்டு வந்து பால் காய்ச்சறதுக்காக எங்கள்கிட்ட கேஸ் இருந்தது, சிலிண்டர் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே கேஸ் இல்லை. அப்போ அதால் என்ன பண்ணோம்னா மானநாட விட்டு சிலிண்டர் எடுத்து பாலை காய்ச்சி பால் விடிய பிறகு வந்து கழட்டி போயிட்டேன். என்ன விடிய பிறகு வந்து சிலிண்டர் கழட்டி போயிட்டு வந்து அதானே புற என்னட்டும் இது இல்லை செல்லம் அப்ப இங்க சமைக்கிறேன் அதெல்லாம் சோறு காய்ச்சு உதம் கிடந்தது இதோட தான் கிடக்கு. சமைக்கிறக்கா செட் பண்ணி விட்டு போறோம். போன் அடிச்சு வேலையா என்னம்மா என்னடா காய்ச்சி கொண்டு வேலை சட்பிட்டான வேலையை பாருங்க. புடிதா ஆளால் ஏலாது. ரவர் தானே எல்லாம் அது. அப்போ இதில் நீ எங்கே சமைக்க போறீங்கன்னா அதுதான் வைக்கலாம். எங்கே சமைக்க போகிற ரஜினி அக்கா செல்லம் இதில் வை, இந்த ஓரமாக வை, இந்த சிவர ஓரமாக வை. ஆளை பாருங்க, ஆள் ஒரு சாகசம் கொண்டு காட்ட போகுது. உடனே அப்போ கண்டபடி
குறை எடுத்துட்டேன் இப்போ 1000 இதை உடைக்கிற டிப்பிட்டு உடைக்கிறான் இதில் உடைப்பு மன்னாரிலும் சிலிண்டர் வெடித்தாண்டே ஒரு குடும்பம் சரி பிறகு ஆனால் சிலிண்டர் தங்கம் இந்த நினைச்சாரு வெடிக்க இது எப்படி வயர் படை கிடக்கு இப்போ இங்கே தூக்கி வைங்களேன் இப்போ இதில் வச்சா சமைக்க போகிறாங்க ஆ சொரி இல்லை போஷா இந்த டஸ்ட்டு பாட்டு அந்த சின்ன சின்ன பொக்கலை மாற வலிக்கு விட்டு இது என்ன கண்ணில் கக்காட்டியோ கடவுள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது வந்துடும் பிறகு நீங்களாம் க்ளோஸ் போட்டிங்கன்னா சும்மா நீங்கள் கையை வெட்டினா கதை முடிஞ்சிச்சு ஒன்றை தான் இதுதான் இந்த மூணு கொண்டு வர உயிர் ஓடும் போல செல்லம் செல்லம் போறவே இல்லைன்னு கட்டாடி காக்கு குறைவா கொஞ்சம் அதுவும் கொண்டு அடுத்த கிலோ கொண்டு வரணும் அதான் பஸ் எப்படி பிடிக்கிற ஒரு பக்கம் பிடி சரி வேறு அங்கே பிடிக்கணும்ல 2 வண்டி அடே க்ளோஸ் போட்டவங்க மெயினாக பிடிங்கடா ஓகே பிடிக்கல வடிவ கடைஞ்சி அவர்த்த ஆக்கள் எறிடுவாங்க வேற இல்ல ஆக்கள் சொல்றேன் புரிஞ்சுக்க பகடிக்கல கண்ணாடி திருப்பி குழம்பு எடுக்கிற ஓ ஒன்றும் எடுக்கிற கதை இல்லை திரும்பவோ செந்திலன்னா விடுங்க ஸ்டியரிங் மாதிரி ஓ நீங்க எடுக்காதீங்க முதல் போனே போவோம் நீங்க நீங்க இங்க வரணும் எந்த படிக்கலான்ட்டு வந்துடும் போல அப்பா ரைட்டு வெட்டியா நீ பண்ணல நீ போயிட்டு நீ இருந்து வந்தா கேட்டியா யார் பண்ணலையோ நானும் பிள்ளைக்கு முள்ளந்தாண்ட பிரச்சனை நிமிடுறாரு அப்பா கவனம் இது எப்படி நம்ம நிமித்த போறீங்க இப்போ இதே மாதிரி தான் இந்த வேலு செத்துச்சு கவனம் டே இருந்து வைக்கணும் எல்லாருமா காணா தம்பி விளையாடுதான் டே கொஞ்சம் போற அங்கே ஐயோ கவனம் கொஞ்சம் எடுத்து போச்சா சாதனம் போச்சா என்ன போகணும் இது யாரப்பா தூக்கி வேறையிறாள் ஆழ்வார் 2 கொண்டு போக நிற்குது இங்கே நிற்கிற ஆசைத்தான் அவ்வளோ இவங்க என்ன சிரிக்கிறீங்க எவ்வளோ சேர்ந்து தூக்கி வேர்க்கு பஸ்ஸாவுக்கு வேர்க்குது மூவமெல்லாம் நீ வெளியில் இல்லைடா அதில் வேட்டேங்கப்பா போனி வராம மாறி விட்டா வேலைக்கு அதை பேர் நான் கீழே வாங்க இன்னும் கிடக்க ஜாமான் ஐயோ பகடிக்கல்ல ஒரு 4-5 மாடி கொண்டு விடுவோம் பயங்கர கஷ்டமா இருக்கும் போலயா வன்னிப்பாலம் என்ன இது அதை விட சின்ன போல இது 3 தூக்கிட்டு போகலாம் தனியாக தூக்கல
அதுவும் பெல்ட் எல்லாம் போட்டு ஒரு முடியல ஏற்ற வீட்டுக்கிற வாங்க தனியாக கொண்டு வாங்க பெல்ட் அடிச்சு தூக்கல இல்லைண்டில ஒரு பயன்தானே விழுந்தா வெடிச்சா கொண்டா எதுவும் வெடிக்காண்ட சாவனா தூக்கலாம் ட்ரைவ் பண்ணி எப்படியாவது ஓகே பாவம் டீமோட நம்ம தூக்கணி திமுக சப்போர்ட்டை கொஞ்சம் வழங்கி கொடுக்கணும் உற்சாகம் பண்ணலாம் வில்லத்தே வில்லத்துக்கோ பொருள் வருது மேலே ஓ நீங்கள் இருங்க பஸ்ஸா நான் பிடிக்கிறதா போது பயமாட பஸ்ஸா நீங்கள் அங்கே இருக்கணும் பஸ்ஸா குளம்பாரு நீங்கள் இஞ்சலாம் பஸ்ஸா இன்னும் உங்குறி இஞ்ச பஸ்ஸாக மூச்சு தள்ளு ஒரு சதைக்கு 1000 மாதிரி தான் விழுமாண்டா இதில் இது பஜ்ஜி சாத்தணும் பெயின் போட்டாச்சு வேலு வடி வேலு என் கதையே கொஞ்சம் கேளு என்ன வைக்க போறீங்க இதில் ஒரு சின்ன துண்டை குளிங்க இதில் ஒரு சின்ன துண்டை குளிச்சு 2 மடிச்சு போட்டு இல்லை 2 துண்டை கழிச்சு போட்டு அங்கே நீங்கள் வச்சு இல்லை எப்படி சின்ன எப்படி போடு நோன் அப்படி எப்படி போடு சும்மா இது என்ன அது முன்னு போடும் ஏனே நான் வச்சிருக்க அழுக்கு மட்டும் முடிஞ்சிருப்பேன் இப்படி கதை கொடுத்தேன் துரம் தெரியுது போய் சலூன் வழியே கடை வழியே இல்லை இது என்ன கதவோ இல்லை மற்ற சைட் எந்த சைட் இது சைட் தானே கதவை ஏற்றிட்டு இல்லாமல் இல்லை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட கதவு நிறைகளுக்குரிய வேலை இது என்ன சாமான் இது என்னத்துக்கு வந்து வேண்டிய இது வந்து என்னன்னா இந்த இது இருக்குல்லோ இந்த கதவுக்கு மேலே வரும் சின்ன பீஸ் உண்டு அந்த பீஸ் தான் இது கதவுக்கு மேலேயா கதவுக்கு மேலே வரும் நடு கதவுக்கு மேலேயா டபுள் கதவு அப்படிதான் இது கதவு அது மேலே ஒரு துண்டு தானே கதவு கீழே கிடக்கு மேலே கொண்டு தான் தம்பி அப்பாச்சி கொண்டு வருது மஞ்சள் கலரா பேரு வெள்ளை கலர் பிரச்சனை இல்லை ஆட்டோ கொண்டு போகுது பச்சை ஆட்டோ அடே ஆற்று ஏணி இல்லையோ அடே ஒரு உயர்ந்த ஏணி என்று அந்த அங்கேதா ஏணியை வித்துட்டுப்பாங்க ஆகலாரும் ஓ ரைட் என்ன சோகரா பொசாக வேறு கண்டுபிடிண்டாயி ஆதல் சும்மா நீ வேலை செய்ய கொஞ்சம் வா தூக்கு பிடி ஏனி ஆண்டல் ஓ இப்போ நீங்கள் வாங்க இதே லிப்டண்டா தூக்கி போட்டு போயிடலாம் என்ன ரைட் கரைச்சல் பிடிச்சோம் என்ன ஆட்டம் இதுக்கு எப்படின்னா தூக்கி நிமித்துறதுக்கு அதுதானே கடிஞ்சிக்கலால் இருக்குது வாங்க வாங்க 4 பீஸ் கிடக்கு என்ன போச்சா நான் தூக்கலாம் ஏன் முடியும் அதாவே இந்த இதோட ஏதாவது உங்களுக்கு
இலகு அடுக்கக்கூடிய இடத்த வச்சுக்கலண்டா லேசி மூளை இல்லை தனியாக கொண்டு வருவாங்க கடுமாக அவனை சிக்கல் இதோட சரி செந்தில் 2 நாள் ஓய்வு. ஓ ஆளஞ்சனமாக பிடிக்கவே இல்லை தொண்டை வளர் பார்க்க தான் பார்க்கணும் ஆளை போய் தொண்டை அம்மாச்சி தான் பார்க்கலாம் ஆளை பால் விட அடிச்சு நிற்பார். என்ன மோல்டிங் மட்டும் போகிறாங்க மோல்டிங்குக்கு புட்டி வைக்க போகிறாங்க அந்த ஆணிகள் வச்ச இடத்துக்கு. அது புட்டியும் பட்டல அவ்வளோ வச்சுட்டு கிடக்கு வந்து அதான் அதான் ஆறுதலாக ஸ்லோவாக வைங்கோ. ஒரு கீழே வச்சா படம் முடிஞ்சு கொட்டுப்பட்டா வேலு எத்தனை நாளாக நான் காணாமனான் பட்ட பாடு எனக்கு தான் வேலை தெரியும். வேலு வச்ச கல்ல நான் வந்துட்டேன். நீங்கள் வேணா கண்ணில் என்ன நடந்த கல் அடிச்சதுன்னா கல் அடிச்சோடனே சூட்டோட பாதிக்கு ஓகே கண்ணாடி போடும் உங்களோட வேலு கிரைண்டரை விட்டுக்கோ என்னது ஏன்டா அந்த கண்ணில் அடிச்சிங்க ஆ எதுவும் கோவங்கள் இருந்தால் காட்சி பேசுகிறாரு. அதுதான் இனி வந்தாச்சும் இதே இல்லை ஆ காலமாக தேக்க தாங்கண்ணா 9-10 நாள் தேய்ச்சி நிற்கும். என்னண்ணே இப்போ தேய்க்க தொடங்கினா 20-15 மினிட்டும் தேய்ப்பு தான். பிறகு தேய்ப்பு இல்லை தேய்ப்பு தான் எல்லாம் மாற்றி மாற்றி தேய்க்க வேண்டியா. இல்லை ஃபினிஷிங்காக நாக்கெல்லாம் தெரியும் தான் எனக்கு. ஃபினிஷ் பண்ணி விடுங்க பார்த்து. அப்போ அவர் இது அண்ணர் அவரும் கொஞ்சம் தேய்க்கக்கூடிய ஆள் இல்லை. ஐயா என்ன தேய்க்க மாட்டார் ஆள் தேய்ப்பார் பின்னரமாகும் பகலில் தேய்க்க மாட்டா ஆள் தேய்க்கும் பின்னே ஃபோக்கஸ் போட்டு தான் தேய்க்குமா. சரி சரி நீங்கள் தேய்ங்க உங்கள் வேலையை கூட போ. இதான் அடித்தார் அது கண்ணில் அங்கே மேலே கதை பா. ஓ விடிய வந்து டீயும் குடிக்கலடாப்பா கடவுள். அடே கேட்குறீங்களா ஆ இந்த என்ன சாப்பிடுது விடியும் அப்போ விடியும் டீ குடிச்சவன் அந்த யாரும் அது வேண்டாம் இது சாப்பிடுறது போப்போம் மேலே இப்படி ஒரு கிச்சனாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே கருணாநிதி மாவுளடியே பார்த்தியா சட்டை ஓட்டில் வேலா எப்படி ஆகும் ஆ சுப்பகுழு இங்கே எப்படி ஆகுங்க ஆ பேப்பர் ஓட்டு இந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட் அடிச்சா ஓகே அது ஏந்தினா தானே ஒரு பேப்பர் போட்டு இந்த பெயிண்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தீங்க ஏது எவ்வளோ வயர் இல்லையா அப்போ நான் அது எங்கட வயர் கிட கிடையா அப்போ செட்டா எது இப்போ வேணும் கூட கொடுத்து முடியுது அவிதாச பாருங்க வீட்டு பொறுப்பு எப்படியாண்டு ஆ கொடுத்து போட்டோம் அந்த அந்த வயர்கள் வர தானே ஓட்டோடியாக வருது எல்லாம் இல்லைதான் அடுத்த எங்க அது எங்க உடைஞ்சது சமையல் இறங்கியிருக்காங்க களத்தில் அடுப்புக்குள்ளே பார்த்தா அப்படி செட் ஓட்டு நினைக்கலாம்.
கூட சாமனை காணவே இல்லையே. அந்த ரூமுக்கு இருக்குது அது. ஆனால் நான் கண்டேன் அடுப்பு. ஆ நல்ல கலரோ எப்படி? ஆனால் சில பேர் சொன்னது நல்லா இல்லைன்னு. என்ன பிடிச்சிருக்கு? ரசனை இல்லாதவன் இருக்காங்க. கலருக்கு அந்த ஒயிட்டுக்கு பட்டருக்கு ப்ரௌன் போட்டு நல்லா இல்லை. இல்லை அது வேலை கிடக்கல, முடிக்கல இல்லை. இதில் அந்த இது பாக்ஸ் வரும். இது பெயிண்ட் வந்து இந்த இப்போ நைட்டு பாலாச்சிக்காண்டி ஃபஸ்ட் கோட் போட்டு போனது. நீங்கள் இறங்கி போட்டு 2 கிளியர் கோட் ஏற்றுவாங்க. ஏற்றி இதில் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்களா? ஆள் கூப்பிட்டு அவங்கள வேற இல்லையா நீங்கள்? சந்தோஷம். இது என்ன ஜிப்சம் கம்மா இது ஆடா கம்மன்? அதுதானப்பா அவ்வளோ. இன்னும் ஒரு என்ன உங்களோட ஃபிட்டிங் வேலையும் இந்த படி வேலையும் பெயிண்டிங்களுக்கு இந்த டச்சப் முடிஞ்சா சரி. படியா நெருப்பா செஞ்சு முடிச்சு விட்ருவோமா? சாமான் எல்லாம் வந்துட்டு தானே? ஆ அது வெளியில் எங்கேயும் கொடுக்குவேன், அங்கே கொண்டுவேன் பின்னுக்கு பாம்பு இருக்கா இங்கே இந்த தேங்காய் விளைக்க உள்ள பாடுற நீங்கள் அவனை தேங்காய் அரி பார்க்க போறீங்களா? குடிச்சு காட்டுக்காரியா கல்லு கேட்டு கல்லு தாங்கடையில் கிணறியாக குடிச்சு வாடல் வாடல் இப்படி இருக்குமெண்டா ஓகே பகலும். ஐயோ கடவுளே, நீங்க பார்த்ததே இல்லைன்னா அந்த ஒரு மடிப்பு காணி வேற மாத்துவீங்களோ? வேற மாத்த யோசிக்கலையா? அது இது கலந்து வட்டி போட்டோம், வட்டி போட்டீங்க. அதையும் விசாரிச்சுட்டானே. அது சரி, வந்து மேலுக்கு சில செட் ஆகும்னு சொன்னோ, அப்படி செட் ஆகல, மேலுக்கு செட் ஆகல. இதைத்தானே வச்சுருக்கணும். புதுசத்து வட்டி அதுக்கு வச்சு போடுறது. சின்ன ஒரு இந்த சின்ன விளிம்பு தெரியுது, புதுசத்து அதுக்கு வட்டி போட்டு அதை வச்சு காய்ப்பு அதை இது காணான்னு சொல்லி கிடைக்கிறார். அது நீள காணாது. அப்படி இல்லாட்டி இந்த ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாமே துண்டோட. இப்போ என்னண்டா பகடி இன்றைக்கு காலையில் வந்து காலையில் உழம்பிட்டு வரோம். பார்த்தா ரேனியமாக சமைச்சு கொண்டு நிற்கிறா. சமையலில் பெரிய சாமான்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறா. அப்போ பார்த்து போட்டு என்னடாப்பா இது கோதாரின்னு போட்டு அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அப்போ பார்த்தேன்னு சரியில்லை, தனியாக கிடக்காண்டு போட்டு டக்கண்டு ஒருக்கா தேங்காயம் திரி அதே மாதிரி அம்மாவுக்கு சேர்ந்து சின்ன சின்ன ஹெல்ப்புகள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறேன். அது என்ன சொல்கிறது, உண்மையாக வீட்டில் நின்று எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறதும் வந்து ஒரு சந்தோஷம் தானே. அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதால் வந்து அம்மாவோட சேர்ந்து நானும் தினம் சமையலுக்குரிய ஹெல்ப் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. வெங்காயங்கள் வட்டி, புள்ளியல் உடைச்சி, பாய்த்தங்காயல் நுள்ளி, அதே மாதிரி தேங்காயல் திருவி, அந்த மாதிரி வந்து வேலைகள் செய்யக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும். கட்டாயம் அப்படியான டைமில் பொம்பளைகள் வந்து கஷ்டப்பட்டா ஆம்பளைகளாக இருக்கு கூட கூட வச்சு தானே யார் சாப்பிட்றேன் என்ன அவன் கேட்கா சாப்பிட முடியும். முதல்ல பிரச்சனை என்னென்னா அந்த கத்தியோட 2 இதே பயமாக கிடக்கு. கத்தி வந்து போடலாம் அகோரமான முறையில் நெருப்பு பற்றி கொண்டு
சின்ன சட்டி போல இல்லையா? நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, குடியூரல் தினத்தில் அன்றைக்கு வந்து சட்டி சின்ன சமையல் போட்டிருந்தாங்க எல்லாரும். நீங்கள் வதக்கும் போது விழுந்துடும் ஒன்று மிஸ் ஆகி. இது என்ன கனவாயோ? அதாவது இன்றைய தினம் கனவா குழம்பு, பயத்தங்காய் வெள்ளக்கறி, வல்லாரை சம்பல், புற என்ன புளி கடையல், புற எண்ணெய், மீன் பொரியல், அந்த மாதிரியான ஒரு சமையல் ஒன்று பொரிக்கிற மட்டும் தான் பார்க்கலாம். பொரியல காணல அவர் சாப்பிடுது நடக்க போகுது. ஒழிச்சிடும் இல்லை ஒன்று உள்ள. உண்மையிலேயே வந்து வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் நீங்களும் பொம்பளைகள் வந்து கஷ்டப்பட்டா அப்படியே வேலையில் செஞ்சு கொடுத்தா அந்த வீட்டில் விழக்கூடிய பேச்சுகள் இதுகளை கொஞ்சம் தடுத்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் செஞ்சு தாரானேன்ட்டு விளங்கும். அப்படியான இதுகள் வந்து கொஞ்சம் பாதுகாப்புகளை உண்டு பண்ணும் இல்லையோமோ. இரண்டாவது உடையிறோ எனக்கு பேசி கொண்டிருந்தவ இப்போ வந்து தன்னோட 2 வேலையை அவருக்கு பரவாயில்ல என்ற மாதிரி மனநிலை வந்துட்டாள். இதான் சட்டி, இதான் சட்டி சாமான் தான் போட்டு எடுக்க வேண்டியான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிரட்டோட சரி போட்டு. அதுவும் வந்து ஸ்பெஷல் குக்கர் ஆள் வந்து இறக்கிருக்கேன் நாங்கள் சமையலுக்கு. போடுங்க சொல்கிறோம் போடுங்க. அவர் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவார். பச்சை மிளகா இல்லைங்க, கனவா என்ன கிளம்போ? கனவா கிளம்பு. எத்தனை கிலோ கனவா இது? பயத்தங்காய் வெள்ளவத்தை. வெள்ளவத்தையோ? அம்மா நூறு கதை தான். பள்ளிக்கூடம் போக்கலாம் வந்து அம்மா தருவா. நான் சொல்கிறேன் படிக்கும் போது படித்தா நிறைய கரைச்சல். அதனால் வல்லார வேண்டாம் இப்படியா நான் குறிஞ்சாலையில் வேணா சாப்பிடலாம் சொல்லி. ஓ குறிஞ்சாலையே மூக்கு டேஸ்ட் தெரியும். தேங்காய் பூவோட போட்டு நல்லா இப்படியா டைமில் நான் மட்டக்களப்பு சாப்பாடு எல்லாம் மிஸ் பண்ணுறேன்டாப்பா. குறிஞ்சாலை வல்லார இந்த மீனை கனவை சாப்பிட்டு பஞ்சு பிடிச்சிட்டுறாப்பா. பொன்னாங்கண்ணி திராய் மான் பாஞ்சான். மரக்கரில் என்ன பண்ணால் அந்த பூசணிக்காய தேங்காய் போட்டு இதை வதக்கணுமே இதை சொல்லுவாங்க. அந்த இடிக்கிறதோ கடைகிறோன்னு சொல்லுவாங்க. மொக்கு டேஸ்ட்டாக இருக்குண்டாப்பா சுடிசோரோட சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஜாது என்ன ஸ்பெஷலிஸ்ட் அங்கே பாருங்க செல்லக்கிளியே பாத்தியா கவனிப்பா பாத்தியா. ஆளுக்கு தான் இந்த விஷயங்கள் வந்து உண்மையாக வேளாடுற எல்லாருக்கும் செல்லக்கிளிய நஜரியா விருப்பண்டாப்பா. ஏன்னா அந்தந்த டைமுக்கு சாமான் நடந்துகிட்டே இருக்கும். ஆள்தானே சாப்பாடு நேற்று வந்து நான் ஆள்தானே இந்த சோமானங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. இந்த வீடு முடியும் மட்டும் அந்த பொறுப்பு எனக்கு தான். ஓ ஆனால் இப்போ மட்டும் அந்த பொறுப்பு எனக்கு இந்த சமையல் போகும். சரியா சமையல் போட்டு கொடுத்தாக்கா வீடு முடியும் மட்டும் இந்த அது என்ன பொறுப்பு. பாத்தியலோ கதைக்கு ஆட்டிக்கலாம் பேயா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து சமையலில் வந்து முதலாவது கட்டத்தை கொண்டு வந்துடும். அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வதக்க போகிறோம். என்ன அடிப்படையிலேருந்து வதக்கணுமா? பொதுவான எல்லா கறிக்குமே இல்லை இந்த கறிக்கு மட்டுமா? பழைய சோறு பச்சை மிளகா ஒவ்வொன்றுப்பா கலையில் காட்டுனா பெரிய பாடி போல நல்லா இருக்கு. வீட்டு குழம்பு வாசம் திருச்சி மாங்காய் நசிக்கிற வடிவ பாருங்க. வெள்ளவங்காய் என்னடா உள்ளி தேனாய் இனிக்கும் தெம்மாங்கு பாட்டு. இதை வந்து சொல்கிறது மட்டக்களப்புல வெள்ளை வெங்காயம், இங்கே உள்ளி. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் வந்து மாற்றப்படும். சில பொருட்களுக்கும் சில வசனங்களுக்கும். தக்காளி பழம் என்ன இதுக்குள்ள ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன அப்படியே விட முடியல. கொஞ்சம் அறியணும் சும்மா அறியும். நான் நசிச்சு போட்டு அறிவோம் மட்டும் போடுவோம். என்ன குழம்போ இல்லை வெள்ளைக்கறி? வெள்ளைக்கறி. அதாவது நாங்கள் வந்து இறக்கிக்கோம். நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக காட்டுவோம். போகிறோம் வாரண்ணா என்ன வெளிநாட்டு மாடலோ இல்லை இலங்கை மாடலோ? இது
எல்லா மாடலும். ரைட் சொன்னா சரி எப்படி அழகா வெட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு குடி ஒரு நாள் பழகிடுவான். கை கவனண்டாப்பா, நான் பட்டி திரிக்க கொண்டு கையை பூத்துறேன். எத்தனை மணிக்கு முடிப்பேன் இப்போ சமைச்சி? இப்போ டைம் நேரம் சரியாக 11:42. 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஓகே. வதக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வைக்கிறோம். பிறகு கறிக்குலாம் ஒன்றா மிக்ஸாக தானே போகுது. அது ஒரு சமைக்கும் போது வடிவம் அழகாக இருக்கும். பார்க்குறோம் இந்த கதை கூட வருவன்ட்டு எதிர்பார்த்துனா வந்துட்டு ரசித்து ருசித்து செய்கிறது. பிறகு சட்டிக்கு விட எல்லாத்தையும் ஒன்றா விரட்டுறது. தக்காளி பழம் தாமே 100 வெட்டாதே, டிசைனாக வெட்டு. இப்படி வந்துட்டு டொமாட்டோ இங்கிலீஷில் என்ன சொல்கிறீங்களா தக்காளி பழத்துக்கு? ஐயோ ஏலாடாப்பா கொஞ்ச நாள் ஆச்சு. ரெண்டு முடிஞ்சோ? என்னண்டு இங்கே என்னையாவா அதுக்கு கவனம் இல்லை சாமானில். இது எங்கடாப்பா நடந்து அங்கே வீட்டுக்குள்ளே நடந்துடாப்பா. கவனம் இல்லை. என்னோட போல ஒரு மஞ்சள் கலர் துணிக்கெல்லாம் கட்டி போட்டு கிடக்கு. எப்போ வீடு முடியுதோ ஒரு நாளைக்கு கழுவி போட்டு காய வச்சா பிறகு அடுக்கி வச்சா சரி, அவ்வளோதான் விஷயம். தேங்காய் திரி தந்த எவ்வளோ நேரம்? தேங்காய் திரி கொடுத்தா வாங்க ஏனடி காலி இதில் வரால் பயப்படுதாள். ஆனால் இந்த பகல் டைமுக்கு அந்த கூழாக குடிக்காட்டி சரி வராடா. கூழாக குடித்தா தான் கொஞ்சம் அந்த களைப்புண்டு எடுபடும். அடி கரைச்ச இங்கே எல்லாம்பா வெள்ள அடிச்சுது. ட்ரிங்க் பிரேக் அங்கே பாருங்க. கிரைக்காரன் ஆக்கள் வந்தாலும் சத்தம் வீடு போக மாட்டோம், தேய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ட்ரிங்க் பிரேக் சப்போர்ட்டிங் செட் வாங்க பார்ப்போம், தேடுவோம். சப்போர்ட்டிங் செட்டாங்கோ இதில் கிடந்தா தான், இல்லாட்டி அங்கே எதுக்கும் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா இடத்துலையும். இந்த சின்ன சப்போர்ட் செட் தாப்பா இருக்கு. இது ஓகே நீ எடுங்க அப்படி. என்ன கட்ட ஆள் சோகானவே தந்தா என்னதுக்கப்பா மேலே விட புரியல. என்ன வெயிலாப்பா கடவுளே சுட்டரிக்குது ஆக்கில். சமையல் சாதம் பிரமாதம் காய்கறி சொல்லி அப்படியே அவ காட்டிட. சரி சரி என்ன செய்ய முடியாது, ஒரு இடக்கட்டம் போக்குள்ள வந்து தொடரும் என்ன. பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு கறி சமைச்சு முடிச்சு அதுக்கு இடமாக ஏன் திருப்பி யூஸ் பண்ண போகிறோம்.
இதுக்கு மட்டும் தானே சமையல் வந்து கட்டி இருக்கு கூட பார்க்கவே பார்த்தேன் இவ்வளோ கரைக்கிறது ஒரு 4 கிலோ கரைக்கிறோம் அளவா இந்த அடுப்பு கறியை பார்த்தாலும் இவ்வளோ இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வருவாங்க இது வல்லாரு இது ஆ இது கிட்டு வேண்டா வல்லாரவே அடுப்பில் வரும் இல்லையே அது கையால் விரட்டுறதானே அடுப்புல தனி அடுப்புல வர்றது சட்டிக்குள்ள வர்றது போட்டு வாட்டி எடுக்குது இது கடும் பைக் கட்டும் இது எல்லாரும் பட்ட வேண்டாம் சைனிகா தான் துப்புராயிலாண்டு தான் இது வட்டி சிக்கலாண்டு பட் நீட்டாக இருக்குல்ல எல்லாரும் வெட்ட மாட்டாங்க வட்டு நீட்டாப்பா நான் கைக்கியில் நூறுப்பா சில பேர் வெட்டுவாங்க வந்தாலும் பெரிய வேப்பிலை வெட்டுற மாதிரி பெரிய பெரிய பீஸாக கிடக்கும் அப்படி தான் சப்பையில் அது இதான் பட்டு நாங்கள் பெண்ணேறோம் உங்களை கஷ்டப்படுத்த கூடாண்டு நாம் வந்து நிற்கும் பிறகு அதை விட இப்போ செஞ்சாதான் பிற்காலத்தில் ஒன்றுக்கு எதுக்காக பயனாகும் எனக்கு தெரியுந்தேன் இல்லை நான் சமாளிப்பேன் சண்டே கண்டே குடும்பத்தில் வந்து தனியாக கிளியரிக்க இவ்வளோ தனியாக தான் ஆக்களை எப்படி கேண்டில் பண்ணணும்னு தெரியும் எனக்கு அதான் சொன்னேன் உதாரணத்துக்கு இப்போ பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் வேலை எவ்வளோ அவங்களோட சேர்ந்து கொண்டா மண்டா வேலையை செஞ்சு விட்டா கணவாய்க்குரிய ஏற்பாடுகளோ சண்டேயில் கொஞ்சம் தக்காளியை போடுங்க சொல்கிறேன் இது அவ்வளோ தக்காளியை கண்டடி காட்டுறே இல்லை சட்டிக்குள்ளே சரி அது அப்படி தான் தக்காளி விளையாடி என்னடாப்பா இதுக்குள்ள போட கலரே தெரியுது இல்லை வந்து வெங்காயம் மஞ்சள் கலர் தெரியுது தக்காளி ஊதா கலர் தெரியுது என்னது புளி இவ்வளோ இவ்வளோ புளி போடணுமா ஆ சரி காற்றுக்கு பறந்துடும் லைட் ஒன்று தான் அடுத்து கணவாயிடுங்கோ கணவாயை கண்டபடி போடாதீங்களா பாயும் அதுதான் முடியாது விளையாட்டு சரி ஆட்டுறதுனா பெரிய வேலையாக இருக்கிறாப்பா அப்புறம் ஆடுங்க ஆடுங்க அப்படி அப்படியே பார்த்தேல வரும் பிம்பமா போதும் பிம்பம் வேண்டாம் நீங்க கனவா கூட முந்திய பழக்கமா இல்லை இப்போ இல்லை இப்பதான் பழக்கம் இதெல்லாம் என்னத்துக்கான பிரேக் டிஷர்ட் விளங்கு ஆ ஓ என்னடா இப்படி வெள்ளையாகிறது எங்களோட பழைய ஒரு சமையல்காரியா மாற்றி விட்டுருப்பேன் எங்களோட அதுதான் இப்போ கஷ்டப்படுறா ரெடியாப்பா பேசுக்குள்ள இருக்கு படிச்சா தூக்கி இருக்குது எவ்வளோ வர இப்போ வேண்டாம் சரியா இல்லை கேஸ்லேயும் கிலோ இருக்குதோ கேஸ்லேயும் கிலோ இருக்குதோ ரெண்டு கிலோ 5 கிலோ 50 கிலோ 100 கிலோ ஏன் இப்படி ஆடுறது சும்மா சமைக்கிறவங்களும் தெரியாது ஆடுதான் சமையலாக இருக்கும் அதுதான் நேற்று பால்காட்சிங்க அதான் விளையாட்டு என்னம்மா சார் நட்டு போடுறது முடியும் அப்படி வேறு ஒருத்தரும் போடலாம்
பஸ்ஸா ஒரு கட்டத்துக்கு கண்ணாடியில் பெருத்து போட்டால் என்ன செய்வியல்? ஒரு கட்டத்துக்கு சைட் கண்ணாடியில் கொஞ்சம் பெருத்து போட்டால் என்ன செய்வியல்? இருக்காதோ? ஆனால் நமக்கு செய்யாது, செய்யறதா நமக்கு செய்யாதா? ஓ ஆனா ஆளை பார்த்தாதான் அந்த லூசு போக்கு மாதிரி மூக்கு வேலை ஆகும். பிறகு அண்ணா உங்களை சொல்லலையா? எல்லாத்தையும் உங்களை வைக்கிறீங்க. ஏன் பார் நல்லா மாறாதோ? இதான் பார். பத்தடியா பார்? ஏன் அங்க இங்க அந்த பாரெல்லாம் நல்ல நிலம் பிறகு பிறகு அது பழைய பார் அல்லோ, இது புது பார். இந்த மாவுல என்ன ஹீட்டாடா பாரு. ராசா ஓ விடியப்பா ஹரி போயிருக்கும் இல்லை. ஆ செய்யலாம் தானே. சித்தப்பா பாருங்க 6 நித்திரோண்டு ஆள் வருது. எத்தனை மணிக்கு? 12:30 ஆள் வருது. ஆனா சித்தப்பா இல்ல லுக்கா டிஷர்ட் போடுறாரு. அக்பார் பொச்சில் ஒரு வேணும் அங்கோ அடை அடை செல்லங்களில் பப்புள் எழுதி வருவாள். பஸ்ஸா என்ன கண்டபடி மஞ்சு ஆளு பின் போஸ் என்ன சென்டர்லாம் இருக்கிற மாதிரி. அந்த வேலையை பார்த்து செய்யுமாள் ஆட்டு மாட்டோம். ரைட் ரைட். ஆ பஸ்ஸா உங்களோட கண்ணாடிலாம் வந்துட்டானே என்ன எல்லாம் வந்துட்டு இதுக்கும் ஆர்டர் பண்ண போடா அவள் திருப்பி. இதுக்கு ஆள் ஒரு வேறொரு பிளானோட வச்சுருந்தது இந்த செய்யலை. நீல கலர் சீட் நீல கலர் போட்டால் ஃபுல்லாகவே அந்த ஸ்கூல் டைமில் அந்த பிள்ளைகள் அந்த ஹவுஸ்மிங் விளையாட்டு மாதிரி இருக்கும் பாரு. நீல கலர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நீலம் கூடிது கலர். பகல் டைமில் போய் நின்றாங்களா கருப்பா தெரியுது எல்லாம். செல்லங்களே ஐயோ உங்களுக்கு வெயில் தெரியல. வெயில் ரெண்டு வேலை செய்யறாங்க எப்படி இருக்குண்டா இந்த டைமில். கடவுளே மாவுள் வேற கடும் ஹீட்டாக இருக்கு. என்ன சாம்பணும் பார்த்து குலைக்க விட்டே இல்லையாப்பா. இங்கே வாருங்க வேலை